அங்கால கடல், அங்கால வயல், சுத்தமான காத்து, உனக்கு இயற்கை. அது கூட அந்த வெளிநாட்டுக்காரன் இப்படிப்பட்ட காணி தான் விரும்பி வேணும். சரி, இப்போ இந்த வீட்டில் சொல்லிக்கணும் எல்லாம் கேட்பேன், தம்பி இந்த காணின்ற விலை என்ன மாதிரின்னு சொல்லி கேட்பேன். ஒரு ரூமும் ஒரு ஹாலும் கிச்சனும் இருக்குது. வீட்டுக்கெல்லாம் அமௌண்ட் இல்லை, காணிக்கு உரிய காசு மட்டும்தான் எடுப்போம். பில்டிங் ஃப்ரீயா கொடுப்பீங்க காணி கொண்டு. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நாவற்குழியில் நிற்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவற்குழியில் நெய்தல் பீச் சிட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறோம். என்னத்துக்கானு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 153 பரப்பு காணி பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக வந்திருந்தது. அதில் குறிப்பிட்ட பகுதிகள் எல்லாமே விற்பனை ஆகிட்டுது. இப்போ மிச்சம் கொஞ்சம் பகுதிகள் விற்பனைக்காக இருக்குது. அதை உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் யாராச்சும் காணி வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்துட்டு வேண்டிக் கொள்ளலாம். நான் இப்போ போகிறேன் காணிக்குள்ளே போய் என்ன மாதிரி காணி இருக்குது, என்ன மாதிரி விற்பனைக்கு இருக்குது, எத்தனை பரப்பு வேண்டிக் கொள்ளலாம், ஒரு பரப்பு என்ன விலைக்கு இருக்குன்னு சொல்லலாம் முழு விவரமாக காட்டிக்கொள்ளலாம். நீங்கள் யாராச்சும் காணி வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் பார்த்துட்டு வேண்டிக் கொள்ளலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களோட பேர் என்ன? என் பேர் சதீஷ் அண்ணா. ஓகே, உங்களோட இந்த கம்பெனி பேர்? ஜேஎம் ரியல் எஸ்டேட். ஜேஎம் ரியல் எஸ்டேட். ஓகே. இப்போ இந்த காணி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நாவக்குழி நெய்தல்னு சொல்லி சொல்கிறேன்னா நெய்தலுக்கு அருகாமை, நெய்தலுக்கு பக்கத்தில். நெய்தலுக்கு அடுத்த காணி எங்க இருக்காங்க. ஓகே. நீங்கள் நெய்தல் பீச் சிட்டி இருக்கு தானே, அதுக்கு வாரீங்க சொன்னால் அதுக்கு அடுத்த காணி தானே. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வயல் நிலங்கள் தானே, பச்சை பசைன்னு சொல்லி கிடையாது. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கு, நல்லா காற்று மடிச்சு கொண்டு இருக்கேன். ஓகே, இந்த காணி பாப்பமா அண்ணா? அப்போ அந்த காணியை பற்றி சொல்லுங்க அண்ணா. இப்போ இது எத்தனை பரப்பு காணி? இது மொத்தம் 153 பரப்பு. 153 பரப்பு, 20 அடி பாதை விட்டு 2 பாதை. ஒன்று கடற்கரைக்கு போய் இப்போ இந்த கடற்கரையால் ரிசர்வேஷன் விட்டு ரிசர்வேஷனால அடுத்த பாதை வருது. ரெண்டுமே 20 அடி பாதை. 20 அடி பாதை. நம்ம ஒரு பாதையால் போய் இன்னொரு பாதையால் வருது. ஒவ்வொரு பாதையிலே 2 பரப்பாக பிரிச்சுக்கோம். ஒரு ஆக்கள் எடுக்கிறேன்னா 2 பரப்புக்கு மேற்பட்ட காணி எடுக்கலாம். குறைஞ்சது 2 பரப்பு வேணும். 2 பரப்பு வேணும். ஓகே. இப்போ நான் காணிக்கு முன்னு தான் நிற்கிறோம், காணிக்குள்ளே நிற்கிறோம். ஓகே, அந்த காணியை பற்றி சொல்லுங்க. காணி இப்போ நாங்கள் முதலாக கேள்வி என்ன இப்போ சொன்னால் ஒரு காணி ஒரு வேண்ட போய் அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்பிக்கையான இடமானு சொல்லி கேட்பேன். இப்போ உங்களோட இதை பற்றி சொல்லுங்க, கம்பெனியை பற்றி. எங்களோட ஜேஎம் ரியல் எஸ்டேட் ஒரு 6-7 வருஷமாக யாழ்ப்பாணத்தில் செய்கிறோம். ஜேஎம்னு சொல்லிச்சோன்னா தெரியும். இப்போ இந்த எங்கட விளம்பரம் வந்து எல்லாத்துலேயுமே ஜேஎம் தான் பெறும். எங்கட பேர் போட்டு தான் பெறும். எங்களோட இதுவுமே எங்கட இல்லை. ஜேஎம்னு சொல்லி பேர் போட்டேன். என்டையும் அண்ணாண்ட நம்பரும் பெறும். எப்பயுமே 2 நம்பர் காட்டியிருப்போம். 2 நம்பரும் பெறும் கட்டாயம். சரி சரி, ஓகேண்ணே. இப்போ முதல்ல அந்த காணி வேண்ட போய்க்கன்னா இப்போ நிறைய விஷயங்களை பார்ப்பினோம். தண்ணி இருக்குது, அது இருக்குது, நிறைய விஷயம். இப்போ நார்மலாக இப்போ காணி வேண்ட போய் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? முதல்ல என்ன கட்டாயம் என்ன தோம்பு பார்க்கணும். தோம்பு உறுதி ஆட்ட பேர்ல இருக்குது, எவ்வளவு காலம் தோம்பு இருக்குது, கடைசி ஆட்ட பேர்ல உறுதி இருக்குது, சோழவரி ஆட்ட பேர்ல இருக்குது கண்டது கட்டாயம் பார்க்கணும். இது வந்து 1952 இருந்து இந்த வரைக்குமான உறுதி இருக்குது. தோம்புன்னு பார்த்தோம்னா 1979 இருந்து இந்த வரைக்குமான தோம்பு இருக்குது. இப்போ வேண்டதால் வந்து அவன் லோயர்கிட்ட கொண்டே பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி எங்க கம்பெனி லோயர் இருக்கு, கம்பெனி லோயர் மூலமா பார்க்கலாம். வேற பாப்பி நம்ம ஆராக்கல விஷயம் தெரியுமா சொன்னா எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இங்கே காணிக்க வச்சே காட்டுவோம். புதுசாக வர அந்த விஷயங்கள் ஒன்றும் தெரியாட்டி நீங்களே எல்லாம் கட்டாயம் நிலப்பரப்பா இருக்கணும். பில்டிங் கட்டுறா கட்டாயம் நிலப்பரப்பா இருக்கணும். நிலப்பரப்பு மட்டும்தான் கொடுப்போம். நிலப்பரப்புல மட்டும்தான் நீங்க பில்டிங் கட்டுறதுக்கான அனுமதி வேணும். அனுமதி வேணும். ஃபுல்லா நிலப்பரப்பு, ஃபுல்லாவே நிலப்பரப்பு. நாங்கள் நிலப்பரப்பு மட்டும்தான் விற்போம். மற்ற எந்த லேண்டும் செய்கிறேன். சரி, இப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை பரப்பு? 153 பரப்புண்ணா. 153 2 பரப்பா பிரிச்சு இருக்கலாம். சில கொஞ்சம் கடற்கரையோட வருது. நேரா கடற்கரை வருது. கடற்கரையோட பிரிச்சு தென்னங்கன்றுகள் நிற்குது. 3 வருஷத்துக்கு கிட்ட எல்லா காணிக்குமே தென்னங்கன்று. எல்லா காணிக்கும் தென்னங்கன்று நிற்குது. சில காணிக்குள்ள குழாக்கிணறும் அடிச்சிருக்குது. குழாக்கிணறு வந்து நல்ல தண்ணி. சரி சரி, எல்லா காணியுமே நல்ல தண்ணி. எல்லா காணியுமே நல்ல தண்ணி இருக்கு. முதல்ல முன்னுக்கு ஒரு கிணறு இருக்கு, நடுவில் ஒன்று இருக்கு, பின்னுக்கு ஒரு கிணறு இருக்கு. 3 பிரிவா அடிச்சிருக்கு. எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் போட்டு இதெல்லாம் போயிட்டு இன்னும் 18 பரப்பு தான் எங்கள்கிட்ட கிடக்கு இருக்குது. மற்ற எல்லாம் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் முன்பக்கம் கிடக்குது. முன்பக்கம் கிடக்குது. மற்ற இந்த காணி இல்லாம இப்ப வேண்டைக்கு என்ன சொல்லியிருந்தானே, இது இதுக்கு நல்லா இருக்கும், இந்த பிசினஸ் செய்யறது நல்லா இருக்கும். இப்ப இந்த காணிகள் எல்லாமே என்ன மாதிரி எல்லாருமே வந்து கெஸ்ட் ஹவுஸ் பிளான், கபானா அடிக்கிற பிளான், கெஸ்ட் ஹவுஸ் பிளான். ஏன்டா பக்கத்துல நெய்தல்ல வந்து கெஸ்ட் ஹவுஸ் தான் இல்ல. அப்ப எல்லாருமே கெஸ்ட் ஹவுஸ் தான். மற்ற பொருனஸ் வந்து விரும்புறோம்னா தாங்கள் வந்து போய்க்க வந்து தங்களோட வீட்டு சொந்த வீட்டுல நின்றுட்டு போகலாம், இயற்கையோட நின்றுட்டு போகலாம். அப்படி ஒரு பீச் சைட்ல பீச் சைட் நின்றுட்டு போலாம்னு எடுக்கணும். ஒரு அமைதியான இடம். அமைதியான இடம். அங்கால கடல், அங்கால வயல், சுத்தமான காத்து, உனக்கு இயற்கை. அது கூட அந்த வெளிநாட்டுக்காரன் இப்படிப்பட்ட காணி தான் விரும்பி வேணும். மற்ற இந்த கரண்ட் லைன் எல்லாம் போகுதான் எல்லாத்துக்குமே? எல்லாத்துக்கும் இல்லை, இந்த வீட்டுக்கு மட்டும் இருக்குது. அந்த வீட்டுக்கு 2 ரூமும் ஒரு ஹாலும் கிச்சனும் இருக்குது. வீட்டுக்கெல்லாம் அமௌண்ட் இல்லை, காணிக்கு உரிய காசு மட்டும்தான் எடுப்போம்.
அப்ப அந்த காணி வேண்ட ஆளுக்கு வீடு ஃப்ரீ இதா போகும் வீடு ஃப்ரீயா போகும் அதே மாதிரி 3 பில்டிங் இருக்குது ஆளுக்கு அவைக்கு ஃப்ரீயா போகும் அப்படியே ஓகே அது என்னத்துக்காண்டி அப்படி அந்த இல்லை நாங்கள் என்னென்னு சொன்னால் நிலத்துக்குரிய பேமெண்ட்டை மட்டும்தான் வேண்டாம் இப்போ சில பேர் வந்து அதை ஸ்டோராக பாவிக்கலாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டைக்க சாமான் வைக்கலாம் இல்லாட்டி தற்காலிகமாக ஒரு குடும்பத்தை இருத்தலாம் காணியை பராமரிக்கிறதுக்கு விடலாம் அப்போ நாங்கள் அதுக்குரிய அமௌண்ட்டுகள் இல்லை அதுக்கு நாங்கள் சொல்லலாம் சரி இப்போ இந்த வீட்டில் சொல்லிக்கணும் வைக்காம எல்லாம் கேட்பேன் தம்பி இந்த காணின்ற விலை என்ன மாதிரின்னு சொல்லி கேட்பேன் இப்போ பரப்பு என்ன விலை போகுது பரப்பு 9,75,000 9,75,000 முன்னுக்கோ பின்னுக்கோ கடற்கரை மட்டும் ரிசர்வேஷனோட இருக்கிற துண்டுகள் மட்டும் கடற்கரை பீச்சோட இருக்கிறவங்க பரப்பு 10 லட்சம் ரூபா அப்படி கொடுத்தனாங்க கொடுத்தீங்க இப்போ பீச் சைடில் ஒன்றுமே இல்லையா பீச் சைடில் இருக்குது 5 பரப்பு காணி இருக்குது மிச்சம் எல்லாம் வித்தாச்சு எல்லாம் வித்தாச்சு வித்த உறுதியும் கொடுத்தாச்சு அவைக்கு ஓகே இப்போ இந்த நான் காணி ஒன்று வேண்ட போகிறோம்னு சொன்னாங்கன்னா இப்போ எத்தனை நாளில் நீங்கள் எல்லாம் கைமாற்றம் செய்து உறுதி எல்லாம் மாற்றி இப்போ ஓமன் சொல்லி சொன்னாங்கன்னா எங்களுக்கு அவே முதல்ல ஒரு அட்வான்ஸ் பே பண்ணணும் அது சட்ட லோயர் மூலமாக தான் நாங்கள் அதுக்குரிய அட்வான்ஸை வேண்டுவோம் லோயர் மூலமாக தான் வேண்டுவோம் வேண்டி அவைக்கு ஒரு டைம் கொடுப்போம் நாங்கள் இப்போ காசுகள் ரெடி பண்ணுறதுக்குரிய காலவாசம் கொடுப்பீங்களா அதுக்குள்ள அவை வந்து தங்களோட ஃபுல் பேமெண்ட்டை செட்டில் பண்ணி உறுதி எழுதிட்டு போகிறோம் ஓகே இப்போ அந்த காணி வேணும் அப்புறம் என்ன இப்போ இதுக்குள்ள இதுதான் செய்யணும் அப்படின்னு இருக்கேன் இல்லை நிலப்பரப்பு தானே என்ன என்னவும் செய்து கொள்ளலாம் இல்லை இப்போ சில இடங்கள்ல அந்த காணிகள் வேணும் நான் சொல்லி தானே இப்போ இங்கே இந்த இதுக்குள்ள காணி வேணுங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை எந்த வித இதுவும் இல்லை அறுதி உறுதியாக நீங்கள் வேண்ட காணி உங்களுக்கு வேறு உங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை அதுக்குள்ள பிறகு டவுனுக்குள்ள நீங்கள் ஒரு காணி வேணா அப்படி வருதோ அதே மாதிரி இதுவும் இது ஓகே சரியாட்ட 12 கிலோமீட்டர் இதில் யாழ்ப்பாணம் ஓகே பட் முக்கியமான கேள்வி கேட்குறேன் இப்போ இந்த இடத்துல என்ன இப்போ முக்கியமான இடங்கள் இப்போ என்ன மாதிரி பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் சாவச்சேரி என்ன இருந்து 4.5 கிலோமீட்டர் சாவச்சேரி 4.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சாவச்சேரி இருக்குது யாழ்ப்பாணம் 12 கிலோமீட்டர் தச்சந்தாப்பு ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா அதுலேருந்து 1 கிலோமீட்டர் இல்லை காணும் ஓகே நாவக்குழியும் ஜாலி இருக்கு நாவக்குழி பக்கத்தில் 2 கிலோமீட்டர்ல நாவக்குழி ஸ்டேஷன் ஓகே நாவக்குழி பள்ளியிடம் இருக்குது எல்லாமே கிட்ட இருக்குது எல்லாமே இருக்குது ஓகே முதல் வரைக்கும் அந்த ரோட்டும் இல்லாமல் இப்போ ரோட்டும் போட்டுருக்காங்க தார் ரோட் போட்டுருக்கோம் முதல் வரைக்கும் ரோட் எல்லாம் யாரும் இல்லை இப்போ எல்லாம் போட்டாச்சு ரோட்டு இப்போ போன மாதம் தான் போட்டது இந்த ரோட்டு இதில் நாங்கள் நடந்து வந்தோம் அந்த ரோட்டும் இப்போ மழை முடிய அதுவும் போடுவீங்க குறிப்பிட்ட ஒரு 200 மீட்டர் மட்டும் போடும் அதுல இந்த கொஞ்சம் தான் நம்ம நெய்தல் பக்கத்துலேருந்து போடல அதுவும் போட்டுருவீங்க ஓகே காணிக்கிறாங்க பாப்போமா பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் என்ன மண்ணு இது மணல் என்ன குரு மண் தானே குரு மணல் கடற்கரை மண் தானே கடற்கரை மண் குரு மணல் இது தென்னங்கண்டுகள் நிற்குதுண்ணே தென்னங்கண்டல் நிற்குது ஃபுல்லாக சுமார் பரப்புக்குள்ள எத்தனை ஒரு 2 பரப்புக்குள்ளே என்ன 9 நம்மள வரும் குறைஞ்சது 9 சில தென்னம்பிள்ளை இருக்கு கஜு நிற்குது குலாக்கனாரம் நிற்குது குலாக்கனாரம் இருக்குது குலாக்கனோட வாரத்துக்கு விலைகள் எல்லாம் உண்டு எல்லாம் முறை போய் உண்டு தானே ஓகே ஓகே இதில் எல்லாம் 4 துண்டுக்குள்ள 35 தென்னம்பிள்ளையே கிடையாது இப்போ விற்கிற தேங்காய் விலைக்கே தென்னம்பிள்ளையே காணும் அதான் ஐயோ தேங்காய் விற்கிற விலையே வேண்டா 200 ரூபா 220 ரூபா 250 ரூபா 35 தென்னம்பிள்ளை நிற்கிது பெரிய பிள்ளையே எத்தனை வருஷம் பண்ணா இது வேணா 2.5 3 வருஷத்துக்குள்ள 2.5 3 வருஷம் பிறகு சரி சரி ஓகே எல்லாமே இப்போ அளந்து பிரிச்சு கிடக்கு எல்லாமே ஒரே மணல் தான் எல்லாமே ஒரே மணல் தான் கடற்கரை வரைக்கும் ஒரே மணல் தான் ஓகே அப்படியே கடற்கரை இருக்காது உங்களை காட்டிக்கொள்ள நீங்க பார்த்துக்கொள்ளலாம் இப்போ எல்லாரும் கேட்போம் தண்ணி நிற்குமாண்டு இப்பயே மழை சீசன் உங்களுக்கு தெரியும் நான் நேற்று வரைக்கும் இந்த மழை என்றது இந்த கடற்கரை மண்ணுக்கு நிற்காது தண்ணி தண்ணி இங்கே நிற்காது மேட்டு நிலம் தான் சரியான உயரமான இது காணி வந்து புட்டி காணி வயலோட பார்க்க எங்கட காணி இதெல்லாம் சரியான உயரமான உயரம் கடற்கரையும் இருக்கிற தண்ணி ஓடி நிற்காது ஓகே பாதைகள் இதான் காணின்னு சொன்னா இதுக்கு கேட்டுகள் போடுறது இந்த மாதிரி இது இல்லை ஒரு இது ஒரு இல்லைன்னா இந்த மஞ்சள்ல இருந்து அடுத்த மஞ்சள் மல்லையும் இருக்குல்ல அது வரைக்கும் ஒரு காணிட்டே இல்லை இதுல வந்து இந்த பாதையில நீங்க எங்கேயும் கேட் போட்டுக்கலாம் இப்ப ஃபுல்லாவே கேட் போடுறதுனாலும் போடலாம் எல்லாரும் வாசி கேட் போடுறேன் அது வாகனத்துக்கு வசதி கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளலாம் குறைஞ்சது 2 பரப்பு கட்டாயம் பண்ணணும் குறைஞ்சது 2 பரப்பும் வேண்டாம் ஓகே
2 பிறப்புக்கு மேலே அவை எத்தனை பிறப்பும் சேர்த்து பண்ணலாம். சில பேர் வண்டி இருக்கணும் 4 6 பிறப்பு எல்லாம் வண்டி அவன் சேர்த்து வண்டி இருக்கணும். சரி. இப்போ நடுவில் எடுக்கேன்னு சொன்னால் 4 பிறப்பு எடுத்தால் இந்த பாதையும் அந்த பாதையும் பெறும். ஓகே. அங்காள பாதையும் அங்காள பாதையும் பெறும், இஞ்சையும் பெறும். அங்காலே ஒரு பாதை ஒன்று இருக்கு. அங்காலையும் 20 இதே மாதிரி 20 அடி பாதை அங்காலையும் பெறும். கடற்கரைக்கு போய் அதால் வருது. சரி சரி. பெருமா இது எல்லாருமே விருப்பப்பட எடுக்கிற இந்த துண்டோன்னா அந்த துண்டோம் அப்படி மாற்றி மாற்றி இஞ்சாலே உண்டு. ஏன்டா ஒரு பில்டிங் ஒன்றை காட்டினா பார்க்கிங் ஒன்றால போய் ஒன்றால வரலாம். காரை போய் உள்ள திருப்பணும், டிஸ்டர்ப் எதுவுமே டிஸ்டர்ப் இருக்காது ஆக்கள். அதான். சரி, இப்படி நாங்கள் நடந்து 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 கடைசியாக கடற்கரைக்கு வந்துடுவேன். ஓகே. அப்படியே முன்னுக்கு வயல் பின்னு கடல் நல்லா இருக்குண்ணே. எந்த கடல் அண்ணா இது? இது எங்கிட்ட சங்கப்பட்டி பாலத்தோடு என்ன இப்படி சங்கப்பட்டி போகுது. சங்கப்பட்டி போகுது இப்படியே நடந்து அப்படி தொடு கடல் இப்படி. இது அங்காளுக்கு கிழக்கரியால். கிழக்கரியால். ஓகே. அங்கால காபட் ரோட் தான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் குளிக்கலாம். அங்கால தான் தாக்கும் கூட. இதுக்கு நோம்பலாக குளிக்கலாமே? இதுக்கு நோம்பலாக குளிக்கலாம். ஓகே. மேடம் முக்கியமான கேள்வி என்ன, இப்போ இதுக்கு கொஞ்சம் கான்துண்டு இருக்குது தானே? ஆமாம். இது வேண்டாக மட்டும்தான் இந்த கடற்கரையை பாதிக்கலாமா இல்லாட்டி? இல்லை, நீங்கள் முன்னுக்கு ஆரம்பத்தில் ஒரு துண்டு வேண்டினாலும் அவையும் இங்கே கடற்கரை போகிறேன் ரிசர்வேஷன். அதாவது அதுலேருந்து இவ்வளோ துண்டு வந்து பொது துண்டாகும். பொது துண்டு யாருமே வந்து என்ன வந்து இது வருது. ஓகே. முன்னுக்கு இருக்கிற அகலம் வந்து தாங்கள் தங்கட பொழுதுபோக்கு இதில் வந்து இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஓகே. ஆனால் இந்த காணிகள் வேண்டாங்க இல்லை கடற்கரையில் கடற்கரையில் இதெல்லாம் கொடுத்தாச்சுண்ணா, இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் கொடுத்தாச்சு இல்லாமல் இதெல்லாம் கொடுத்த போட்ட விளம்பரம் போட்டு 2 நாள்லயே எல்லாரும் வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். ஓகே. பட் வேற சொல்லுங்க வேண்டாம். வேற என்ன எல்லாரும் கேட்குற கடற்கரை சைட் தண்ணி என்ன உப்பு தண்ணியா அதுக்கு நாங்கள் குழாய்க்கு நிறைய இருக்குது, தண்ணி குடிச்சு பார்த்துட்டு போகிறோம். இப்போ பொருள் வெளிநாட்டில் நிற்கிறாங்க உறவுல அருமைன்றனாலும் அவன் ஒரு ஆக்களை விட்டு தண்ணிகளை செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய. இப்போ என்ன சொன்ன நீ கூட வெளிநாட்டில் இருக்கிறாங்களா இப்படிப்பட்ட இடங்களில் கூட வேண்ட விரும்பிவிடும். அமைதியான இடமா, இயற்கையான காற்று அதே நேரடியாக. இப்போ அவன் சௌரமாக இருந்தால் ஒரு ஆள் இங்கே நிற்பார், நேரடியாக வந்து பார்க்கலாம். ஃபோன் நம்பர்லாம் என்ன வீடியோவில் காட்டி கொண்டு இந்த ஸ்க்ரீன்லேயும் போட்டு மீன் வந்து கிட்ட வந்துட்டு போகுது. மீனா பெரிய மீனோட கிட்ட வந்துட்டு போகுது பாருங்க. இந்த டைம் தூண்டிலும் போடலாமே. பட் இந்த காணிக்க இப்போ கட்டடம் எல்லாமே இருக்குல்ல 2 இடம். ஆமாண்ணா. இதுக்கு 4 ரூமும் ஒரு வாஷ் ரூமும் அட்டாச் பாத்ரூமோட ஒன்று சின்ன ஒரு இதுவும் இருக்குது. 2 பிறப்பு காணிக்க இந்த பில்டிங் இருக்குண்ணா. இதே பில்டிங்குக்கெல்லாம் காசு இல்லை. பில்டிங் காசு காணிக்க பில்டிங் ஃப்ரீ தான். பில்டிங் ஃப்ரீ தான். ஓகே. இந்த அங்காள அடுத்ததாக இருக்கிறதும் அதே மாதிரி தான். 2 தண்ணி தொட்டியோட ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டோட இருக்குது. அதுக்கும் பில்டிங்குக்குரிய காசு மட்டும்தான். அப்போ அதுக்கு இல்லை இந்த காணி வேணுனாக்கா அந்த பில்டிங்கை பயன்படுத்திக்கொள்ளலாம். அந்த பில்டிங்கை பயன்படுத்திக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் வீடு கட்ட போய்க்கணும், அது உங்களுக்கு விருப்பம் என்ன? ஆமாம், மைண்டுக்குரிய அதுக்காக தானே என்ன செய்யணும் தெரியாது தானே. அதுதான் அதுக்காண்ட ஒரு அமௌண்ட்டு ஒன்றுமே போடாமல் அப்படியே ஃப்ரீயாக கொடுக்கும். அதுக்கு பேமெண்ட் அங்காள பக்கம் ஒரு தார் ரோட் இருக்குது. அதுக்கு அங்கே லைன் வேண்ட எல்லாருக்குமே அங்காள பக்கம் ஒரு தார் ரோட் வருது. கரண்ட் மடத்தை கொள்ளலாம் இன்னும் இருக்குது. ஓகே. இஞ்சாலையும் பாதை வருது, அங்காலையும் பாதை. 2 பக்கம் பாதை வருது. 2 பக்கம் பாதை. அது தார்பாதை. தார்பாதை அங்கே தார்பாதை. தார்பாதை இந்த அந்த வெயில் அடிக்கிறது அதுக்கு அங்கால தெரியும். தார்பாதை. இதுக்கு காசே இல்லை. இதுக்கு காசு இல்லை. என்ன இதில் 4 ரூம் இருக்குது. பில்டிங் ஃப்ரீயாக கூட பில்டிங் ஃப்ரீ காணி கொண்டு இது வேண்டாங்க. இது வித்து இன்னுமா? இல்லை இல்லை. இது இருக்குது. இந்த சைட் இல்லாமல் 2 பக்கம் பாதையோட வரும். கரண்ட் வசதியும் இருக்கும். ஒரு பக்கம் தார்பாங்க, ஒரு பக்கத்தில் 2 பக்கம் கேட் போட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 18 பிறப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு வண்டி கொள்ளாமல் உங்களுக்கு சில இடங்களில் நம்பிக்கை இருக்காது. இப்போ என்ன புதுசாக வேணும்னு சொல்லி யோசிச்சுட்டு தானே உங்களுக்கு தேவையான லோயர் மூலமாகவே உங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே காட்டினேன். அவர்கிட்டே லோயர் இருக்கும். அப்போ எங்களோட டாக்குமெண்ட்ஸை கொண்டு அவன் தங்களோட லோயர்கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அதுக்குரிய அட்வான்ஸை கட்டி அதுக்குரிய அது மேல் அதிக நடவடிக்கை எடுத்துக்கொள்ளாம. ஓகே. மற்ற நன்றி என்ன நேரத்தை எங்களுக்கு காட்டினதுக்கு. நீங்கள் அதை வேண்ட போய் சொன்ன தொடர்பு வேண்டிக்கொள்ளலாம். சரி, ஓகே. அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கேஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.